ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வத்தல் குழம்பு தாங்க. கிராமத்து ஸ்டைலில் மாங்காய் வத்தல் குழம்பு எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குழம்பு வைக்கிறதுக்கு வத்தல் எடுத்திருக்கேன். இது வந்து மாவத்தல். இது வீட்டிலே போட்டது தான். சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா வெயிலில் காய வச்சதுனால அது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இதை நம்ம வெந்நீரில் நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வெந்நீரில் அது வெந்துடும். குழம்புல சேர்க்குறப்போ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதுக்கு நான் நல்லா சூடான வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ எடுத்துருக்க வத்தலையும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரையும் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போது கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இதில் எண்ணெய் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். வத்தல் குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். அதனால் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டா கூட குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் கடுகு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் சேர்த்துட்டு வரமிளகாய் கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது ஒரு 15 வெங்காயம் இருக்கும். அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் 2 2 கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு வெங்காயமும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கி நல்லா பொறுமையாக இது பண்ணால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரணும்ல, அதுக்காக அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். சிம்மிலே வச்சு தக்காளி நல்லா குலைவாக வெந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குலைவாக நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கிறேன். நான் மிளகாய்த்தூள் தனியாக மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கனால 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் மொத்தம் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கிறேங்க. இப்போ இது கூட புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து நான் அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா புளியோட அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. குழம்புல இந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா கொதித்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற வத்தலை எடுத்து நல்லா பச்சை தண்ணியில் ஒரு 2-3 டைம் கழுவிட்டு இப்போ அதில் சேர்க்கணுங்க. இப்போயே பாருங்கள், வத்தல் ஒரு 3/4 பாதம் வெந்நீரில் நல்லா வெந்துருச்சு. அதனால தான் லாஸ்ட்டில் வத்தலை சேர்க்கணும். இப்போ வத்தலையும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வத்தல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மாவத்தெல்லாம் வெந்து சூப்பராக நல்லா ஒரு வாசனையோடு வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பாக இதுமாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேருங்க. அப்போ இந்த வத்த குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். இப்போ வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கமகமன்னு வத்தல் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே அருமையான அட்டகாசமான டேஸ்ட்டில் கிராமத்து ஸ்டைலில் வத்த குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் கல்யாண வீட்டு வத்தல் குழம்பு வீடியோலாம் போட்டிருக்காங்க. அதையும் போய் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.